அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்னைக்கு கேள்வி பதில் தொடர்ச்சியை பார்க்கலாம். குர்ஆன் யாருக்கு அருளப்பட்டது? ஹல்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது. குர்ஆன் எந்த மொழியில் உள்ளது? குர்ஆன் அரபி மொழியில் உள்ளது. குர்ஆனுக்குள்ள வேறு பெயர்கள் எத்தனை? அல் கிதாப், அல் பயான், அல் புர்கான் என்று சுமார் 35 திருப்பெயர்கள் உள்ளது. இறுதி வேதம் எது? அல் குர்ஆன். குர்ஆனில் எத்தனை அத்தியாயங்கள் உள்ளது? 114 அத்தியாயங்கள் உள்ளது. குர்ஆனில் எத்தனை ஜுஸூக்கள் உள்ளது? 30 ஜுஸூக்கள் உள்ளது. குர்ஆனில் எத்தனை ஆயத்துக்கள் உள்ளது? 6666 ஆயத்துக்கள் உள்ளது. குர்ஆனில் எத்தனை சஜ்தா திலாவத்துல் உள்ளது? 14 சஜ்தா திலாவத்துக்கள் உள்ளது. குர்ஆனில் எத்தனை மஞ்சில்கள் உள்ளது? 7 மஞ்சில்கள் உள்ளது. குர்ஆனில் எத்தனை ருக்கூக்கள் உள்ளது? 588 ருக்கூக்கள் உள்ளது. குர்ஆன் அருளப்படத் தொடங்கிய ஆண்டு எது? கிபி 610 பிப்ரவரி ரமலான் மாதம். முதல் வகை வந்த இடம் எது? ஜபர் நூர் மலையின் ஹீரா குகையில். முதலில் இறங்கிய சூரா எது? இக்ரா என்னும் சூராவின் முதல் 5 வசனங்கள். குர்ஆனில் முதல் சூரா எங்கு இறங்கியது? மக்காவில் இறங்கியது. குர்ஆனை முதலில் பதிவு செய்தவர் யார்? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. மதினாவில் இறங்கிய முதல் சூரா எது? சூரத்துல் பக்ரா. கடைசியில் இறங்கிய சூரா எது? சூரத்துன் நஸ்ர். குர்ஆனில் மிகப்பெரிய சூரா எது? சூரா பக்ரா, 286 ஆயத்துக்கள். குர்ஆனில் மிக சிறிய சூரா எது? சூரத்துல் கௌதர், 3 ஆயத்துக்கள். குர்ஆனில் முதல் சூரா எது? சூரத்துல் ஃபாத்திஹா. குர்ஆனில் கடைசி சூரா எது? சூரத்துல் அன்னாஸ். குர்ஆனில் இதயம் எனப்படும் சூரா எது? சூரத்துல் யாசீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.